காடு நமக்கு சொல்ல வாரது என்னண்டா, நான், நீ, அவர் எல்லாருமே இங்கிருந்தான் வந்தோம். ஆனா அதை மறந்துட்டோம். நாங்க போடுற ஆட்டம் இருக்கே, வேட்டை, மரம், மண், கொலையண்டு எங்க இஷ்டத்துக்கு ஆடுறோம். ஆனா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற இயற்கை எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. நீங்களா மாறலேண்டா எல்லாமே மாற்றி அமைக்கப்படும். இப்படிக்கு இயற்கை. யானை சத்தம் நாங்கள் யானை வந்து ரெண்டு கோல் அடித்தாங்க. உள்ளார நாங்கள் 8 மணிக்கும் வரும், சில நேரம் 12 மணிக்கு வரும், சில நேரம் முடிய போகிறோம் வரும். இந்த குளத்துக்குள்ள யானை வந்து குளிக்கிறது இரவு சொன்னதை நான் நம்பேன். ஓப்பனாக சொல்ல நம்பியிருந்தேன். ஆனால் சில காட்சியில் நாங்கள் நேரில் பார்க்கக்குள்ள தான் அதில் நம்புவோம். இது ஒரு பிரபஞ்ச கோட்பாடு. மாடுகள் வயசான ஆதரவோட வைக்காங்க மனுஷன். வணக்கம் மகளே. பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எனக்கு இந்த பாடசாலைகள்லாம் தொடங்கினால வீட்டில் இருக்க பள்ளிக்கூடம் படி நீ எங்கே படிச்சு கொண்டு வைக்கணும். அதால் நான் வனவாசம் பள்ளிக்கிட்டேன். சொன்னவங்க என்ன காட்டு கூட்டின்னு போகிறேன். இவங்க கூட்டங்கள் இங்கே வேணா பாருங்க. இவனை எல்லாம் பார்த்தா மனுஷ உருவத்தில் பிறந்தவங்க கிட்ட கொண்டு வராங்க. இளைஞ அப்படி இப்போ என்னென்னு சொன்னால் பாருங்க, நாங்கள் 4 காட்டுவாசியில் வந்து காட்டு பயணம் தொடங்க போகிறோம். மிஸ்டர் வட்சன் வட்சன் இல்லை மணி இல்லை மிஸ்டர் சிவத்தை காட்டு எல்லாம் தாடியெல்லாம் ஆசைப்படுறாரு. வணக்கம் மக்களே, நான் உங்கள் பேர்கள். யானை லத்தி போட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு யானை எல்லாரும் கக்கா இருந்துருக்காங்க. கவர்ச்சியாக நினைக்கிறேன். சாணகம் சாணகம். நான் உங்கள் பேர்கள். மக்களுக்கு பாருங்க, காட்டு காட்டு தெரியுது மக்களே. ஓகே மக்களே, நாங்கள் இதை கட் பண்ணி போட்டு ஒரு பெரிய போயிட்டு உங்களுக்கு காடு எப்படி இருக்குன்னு சொல்லி இருக்க போது நான் கட் பண்ணிடுறேன். அவர் கதை பேர் நீங்க சீரியஸாக காட்ட போகிறோம். இல்லை பயமாக தான் இருக்கும். என்ன செய்யலாம்? இந்த வாகனத்தில் ஏற்றி கொண்டு போக போகிறாங்க. இதில் சாமான் எல்லாம் ஏற்றி போட்டு இந்த வாகனத்தில் மோட்டர் சாக்கில் எடுத்துக்கொண்டு போக போகுது. ஐட்டம் கொண்டு வாங்கடா. பாருங்க வித்தியில பாருங்க. இதில் சாமான் எல்லாம் ஏற்றி கொண்டு இப்படியே காட்டுக்கு போக போகிறோம் நாங்கள். இனி பாருங்க மக்களே, இந்த இதான் மோட்டர் சாக்கில் எடுத்துக்கொண்டு போகுது. இதான் வாகனம். நான் ரங்கிட்டேன். இதில் அடுத்த வாகனத்தில் ஏற போகிறேன். நான் கேமரா தாங்க. ஓகே, நான் இந்த நண்பனோட இந்த பைக்கில் போக போகிறேன். பாருண்ணேன் இருங்க, வரேன் நண்பன். கேமரா பைக் ரைட். ஓகே, போட்டும் கிளப்புங்கள். நாங்கள் போகிறது ஒரு காட்டு பாதை தான், நடுக்காடு. அதுக்கால போய் கொண்டிருக்கிறோம். என்ன செய்யறது? இந்த வாகனத்தை பார்க்க சிரிப்பாக இருக்கு. கையை எட்டி விட்டா இந்த லந்த முள்ளுவல் கையை கிழிச்சு போடும். எட்டி விடையிடாது. பாருங்க, இந்த முன்னுக்கு ஒரு வாகனம் போகுது. எங்களோட வாகனம் அதில் தண்ணி போத்துட்டு எல்லாம் விழுத்தி அடிச்சு போட்டாங்க. நாங்கள்லாம் தூக்கி கொண்டு போகிறோம் எல்லாத்தையும். எவ்வளோ இந்த பாதைகளுக்கால போகணும். பாருங்க, இந்த பாதைக்கால இப்படி போகிறோம்ட்டு பாருங்க. பொடிகள் எப்படி வாராங்கன்ட்டு. என்ன அதுக்கால வாகனம் ஓடிக்கொண்டு போயிடாது. அண்ணன் கஷ்டப்பட்டு வரான்னு பாருங்க. முதல்ல ஐயோ செருப்பு அண்ணே, என்ன கட்டம்? பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இதுக்கெல்லாம் ஒரு ஹோட்டல் எங்களுக்கு இன்றைக்கி தங்குறதுக்கு வீடு எடுத்துருக்கேன். நான் ஹோட்டல் இல்லை, ஹோட்டல் புளிய மரம் பாதை இதால் போகணுமே. இதை பார்த்தீங்கன்னு சொன்னா கரண்ட் வயர் கழிஞ்சு வர்றது கஷ்டம். கரண்ட் அடிக்குமே இதில். ஓகே, பார்த்தீங்கன்னா தம்பி என்னென்னு போராண்டு பாருங்க. அந்த வயர்களுக்கால வேலிகளுக்கால கரண்ட் வேலிகளாக கடந்து இப்படியே போய் அங்கே நிற்கிறாரு கிடையாது. அது பம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இவரோட வீட்டை நான் எனக்கு காட்டு மிருகங்கள் சின்ன சின்ன மிருகெல்லாம் அடிச்சு கூட தந்துருக்கிறாராம். இது யானை வேலி போட்டு வச்சிருக்கிறாங்க.
கொடிய காய எல்லாத்தையும் பார்க்காதீங்க. இவர் மிஸ்டர் மணி வந்து கிராஃப்ட் பண்ணுறேன் பழைய மிக்கிகள் கிவீர்கள் சூப்பர்சோனிக்குகள் புக்காராவல் வந்த ஞாபகம் வருது. மணி என்ன செய்றீங்க? யாரு யாரு மண்ணல்றாங்களோ ஏதாவது மரம் வெட்டுறாங்களோன்னு பாருங்க அப்படி சார். அதுகளை செய்யுங்க, நாட்டை முன்னேற்றுங்க. சீரியஸா வேலையில் இறங்கிட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவரான் எங்களோட காட்டுவாசி சிவம். சிவம் என்ன சரிங்க சிவம்? என்ன குதிக்க டைவ் அடிக்க போறீங்க? அடிங்க பாப்பா. கிளிப்பிய முதல்ல இருக்காங்க அவன். இவர்தான் வட்சன். இவர் இந்த காட்டுக்கு வந்தா காட்டுவாசியா மாறி வட்சனுக்கா வெள்ளை காட்டிச்சிருங்க. விளங்க பண்ணீங்க. நோ கமெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வன்னி காட்டுன்ற அழகை பாருங்க. ஒரு இதோட குளம், சின்ன குட்டி குளம் உண்டு நாங்கள் நிற்கிற காட்டுக்குள்ளே. அப்படியே மரம், பாலை மரம் காட்டுக்குள்ளே நிற்கிதுன்னு தண்ணிக்குள்ளே. அப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க. இதில் அப்படியே சூரியன் மறைய போகிற பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இதுதான் காட்டுச்சூரியன். எது உங்களுக்கு தெரியுது? அங்கே தெரியுது காட்டுச்சூரியன். காட்டுக்குள்ள வந்து எல்லாம் காடுன்னு சொல்லி கேட்கணும். காட்டு மயில், காட்டுக்கு கோழி, காட்டு மாடு, ரெண்டு காய்ச்சல் நான் போடுறேன். ஒரு பைத்தியாரோட இந்த காட்டுக்கு வந்து நான் போடுற பாடு என்னது காய்ச்சி வந்துடுறான். காடு வந்து உடம்புங்களை குளத்தையும் பயலையும் காட்டி கொண்டிருக்கிறீங்க நீங்க பாருங்க. முதல்ல வந்து தும்பிக்கையை கட்டி கொண்டிக்குது. முதல்ல தும்பிக்கை இல்லை என்ன விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? இவங்களெல்லாம் ஒரு ஆக்கலன்னு சொல்லி இப்போ சாரி மக்களே மன்னிச்சு கொள்ளுங்க. நான் இவட வந்தது புள்ளதான். நீட்டி கொண்டிக்கிறது யானை விட்ட போட்டு அது காட்டு மக்களுக்கு காடு யானை விட்ட போட்டு இருக்குது. யானை நடமாட்டம் இருக்குது. பெருசாக இருந்தால் யானை. இங்கே பாருங்க, இது மாட்டுச்சாணம். இது மாட்டுச்சா என்னென்ன சொப்பினா கிடையாது. தாம்பூலம் என்னது? தமிழர் பண்பாடு என்று சொல்றது காட்டி அவர் கையில தாம்பூலத்தை வச்சு கொண்டு ஏதாவது கடிக்க சபை போட அந்த இதை போட்டு விட்டா போயிடும். பார்த்தீங்கன்னா நாங்கள் நடந்து போய்விட்டு நண்பர்கள் 2 பேர் நிற்கிறோம். இதில் வந்து பனிக்குள்ள குளிர்கள் குளிக்கிறதுக்கு இல்லை உங்களுக்கு ஒரு வயலுக்கு கூட்டின்னு வச்சு மக்கள் இஞ்சி பாருங்க. இது இஞ்சால வயல் சரியோ, இஞ்சால காடு ரெண்டு சொல்லி சொல்றாங்க. இஞ்சால காடு. இதை பார்த்தீங்கன்னா யானை வேற மூட்டி கிடக்காம். இதை பார்த்து யானை என்னன்னு பயப்படும். சொல்லுங்க. நெருப்புக்கு பயம் யானை. என்னென்னு யானை பயப்படும்? நெருப்புக்கு வந்து யானை வந்து பயப்படும். அதாவது நெருப்புக்கு அந்த பஞ்சபூதங்களுக்கும் மனுஷனான உயிரினங்கள் பயப்படும். நாங்கள் எல்லாம் பயப்படாம இருக்கிறோம். நெருப்புக்கு ஆட்டி அடிச்சு சாப்பிட்றீங்க, மாட்டை கொளுத்தி சாப்பிட்றீங்க, என்னத்தை அழிக்க போறீங்களோ? இல்லப்பா காட்டுன்றாங்க. காட்டுக்குள்ள நான் நிற்குது. இது காட்டு நாய். அவன் மக்களே, இது காட்டு நாய். இங்கே வரும் காட்டு நாய் ஓடுது, விரண்டு ஓடுது. காய் நீ சாப்பிடலாம். நீ சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் கொண்டுதான் இது பழத்தோன்னா நல்லா இருக்கும். காய் நல்லா இருக்கும். புளிப்பு தண்ணி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எனக்கு பேச்சு வேற இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இவர்தான் காரணம். அது இதுதான் கிளாக்காய் காய். அதே பேர் கிளாக்கா. இந்த கிளாக்காய் முள்ளு இது சரியான குத்தினா கடக்கு சரியான விஷத்தன்மை ஒன்று இருக்குது. இதெல்லாம் காட்டுல கைடா இருக்கு. எங்களுக்கு எல்லாம் சொல்லி தர்றாரு. நல்லா இருக்கும். சாப்பிடக்கூடாது. இல்லை நீங்க சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். சாப்பிடுங்க. நான் சாப்பிடுவேன். இதில் பழத்தோன்னு சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே இருக்கு. நான் கொண்டு பிலாப்பழத்தில் பால் எழுது சாப்பிட்றோம் இல்லையா? நான் சாப்பிட்றேன். மாமரத்தில் பால் எழுது சாப்பிட்றோம் இல்லையா? சாப்பிட்றேன்.
வணக்கம், நான் உங்கள் பேர்கில்ஸ். காட்டுக்குள் உயிர் பிழைப்பது எப்படி என்று நான் உங்களுக்கு காட்டப் போகின்றேன். வாருங்கள், உள்ளே போகலாம். ஒரு கொடிய மிருகம் கொஞ்சம் உள்ளே சென்று கொண்டு இருக்கிறது. அதுகள் மனித இனத்தை சான்றது போல இருக்கிறது. வாருங்கள், உள்ளே போகும். மாடெல்லாம் நீங்க சரண் நம்புவோம். சாப்பிட போகிறோம். என்ன செய்ய, பசியாக இருக்குது. செத்த மாடு இருந்தாலும் அது நான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். செத்த மாடு இந்த குடல் எடுத்து குடல் இருக்கிற தண்ணியை புளிஞ்சு குட்டிச்சா நல்லா இருக்கும். பார்ப்போம். செத்த மாடு விட அடிக்கிறது செத்து போய் தான் கிடக்கு போடுறது. உண்மையாக புளி அடிக்கிற மாடு எல்லாத்தையும் புளி வேற இருக்குதா? சிறுத்தை காடு புலின்னு சொல்லி புலிகால் தான். புலிகால் தான் காடு சரி, சிறுத்தை இருக்கு. பழம் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறாரு கவின். எப்படி டேஸ்ட் சொல்லுங்க. நாவல் பழம் மாதிரி இருக்குது. பழங்கள் விதைகள் 3-4 விதை இருக்குது. இந்த சின்ன பழத்துக்கு அது 4-5 விதை இருக்குது. 1 2 இது சாப்பி சாப்பிடலாம். 3 எல்லாம் சாப்பி சாப்பிடலாம். எல்லாம் சாப்பி சாப்பிடலாம். விதையமோ? ஓ, இப்போ உங்களுக்கு 5 பழத்துக்கு கிடக்கு விதை ஒரு பழத்துக்குள்ள. வாங்க மக்களே, பார்த்தீங்கன்னா அந்த வாகனங்கள் எல்லாம் வந்து போன பாதமாக கிடக்குது. அன்னைக்கு இருந்ததுக்குள்ளால மண் கலதுகள் ஏற்றுறது போல இருக்கு. ஆனால் மண் ஏற்றுறதோ இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த முன்னூறு அண்ணன் விறகுகள் பொறுக்கி இதில் போட்டு போகிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஏண்டா இதை தான் குளத்தி போட்டு விரவா குளிர் வேறு. இங்கே குளிர் காய போகிறோம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200, 300, 700 மீட்டர் கழிச்சு வந்துட்டோம். இதில் வந்ததுக்குள்ள வாகனம் எல்லாம் ஓடி திரிஞ்ச அடையாளங்கள் இருக்கு. டிராக்டர் போயிருக்கு. டிராக்டர் கள்ள மரம் மறக்கிறதுக்கான டிராக்டர் இதெல்லாம் போய் பாருங்க மக்களே. இப்படி எல்லாம் கூட காட்டை அழிக்கணும். எங்கட மக்கள்லாம் வேறு தரம் இல்லை. எங்கட மக்கள்லாம் இந்த வேலையெல்லாம் செய்யணும். தயவு செய்து இப்படியான வேலையெல்லாம் செய்யாதீங்க. ஏன்னு கேட்டால் நாங்கள் வாழ்ந்துட்டு போன பிறகு உங்களோட பிள்ளைகள் எங்களோட பிள்ளைகளோட அவையெல்லாம் இதுக்குள்ள வாழப்போகினோம். முழங்கால தாளத்துக்கு போயிருக்கு. மக்களே, இது நெல் வெட்டி ஏற்றுன்னு டிராக்டர்ல காட்டாங்க. சும்மா வதந்தியில பரப்பாதீங்க. நீங்க இப்படி கையை அப்படி விரிச்சு காய்ச்சா நீங்கள் சொல்றதெல்லாம் சரியா? நாங்கள் வந்து ஒரு இடத்துல எங்களை சாமான்களை வச்சுட்டு எங்கே தங்கி இருக்கலாம்னு சொல்லி இடத்தையும் பார்த்தா அதில் ஒரு ஓரமாக வச்சுட்டு சாமான்களை இப்போ ஒரு இடத்துக்கு போய் கொண்டு இருக்கிறோம். காட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட இதுக்குள்ள மான் மறைகள், மயில்கள், குருவிகள் சத்தம் எல்லாம் அப்படி இருக்குதுன்னு நல்லா இருக்குது. சத்தம் இல்லாமல் இதில் ரசித்து கேட்டால் அப்படி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. சரியான முள் மரங்கள் கிடக்கான காடு, சரியான காடு. அதுக்கிட்ட அது கடும் காடு தான். பார்த்தீங்கடா, சூரிய பகவான் மறைய போகிறார், இறங்க போகிறார். நைஸாக இன்னும் போகுது வானர கூட்டங்கள். கையே இல்லாததால் ஒட்டே படியும் காட்டையெல்லாம் ஆக்குறாங்க. எனக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்ல லைட் ஒன்று போடுதேன்னு ஹால்டன் லைட் இதை தான் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு ஆள் வாரேன். முன்னுக்கு ஒரு 2-3 போகுது போகிறாங்க வானர கூட்டங்கள். நாங்கள் ஒரு காட்டுட்டு வெளியில் வந்து நிற்கிறோம். காட்டு வழி அண்ணன் சொல்கிறார். அண்ணன் சொல்கிறார் வாய்ப்பு இருக்கு. சொன்னா போய் தண்ணியை கொண்டு வாங்கணும். கூதாரி தண்ணியை கொண்டுறாங்க. காட்டி கழிக்கிட்டு இல்லாமல் களைச்சி போயிருக்கிறோம். கன்னி மாடம் இல்லையே சொல்லுவாங்க அண்ணா. அதை இடிச்சு தள்ளி விட்டுருங்களேன். கன்னி மாடு பொண்ணு அதான் எருமீன் கிட்ட நிக்கல. கண்டாக்களை அடிச்சதான் செலவுவாங்க. நான் தூரத்தான் நிற்கிறேன். கிட்ட வந்தால் நிலம் மாடு விளக்கினதுக்கான நடந்தீங்கன்னா கிளிக்கின்ற எத்திலே போட்டுக்கொண்டு சாதியை தருவோம் போகிறோங்க வார். மக்களே குறைக்க கூடாது. டொபேக்கோ இல்லைன்னு சொல்லுங்க. இதை வெத்தில தனியை தான் போகிறோம். நாங்கள் டொபேக்கோ யூஸ் பண்ணுறோம். இல்லை, இது வந்து நேரம் வராங்க என்ன சரி ஆக்கள் இருக்கிறேன்னா போடுவாங்க. சேர்த்த
வெறுண்டமனா ஏறி விட்டுருவாங்க. கண்டுபிடிச்ச வழக்கு கொண்டு தான் வடிவு என்ன எதுவும் கண்டு வருது கருப்பா தான் போடுறது இப்ப எல்லாமே மிக்சிங். அதுக்கு ஒரு வேற பேர் ஒன்று இருக்குல்ல, என்ன காஷ்மீராவோ கைவிடு வேற வேணா கைவிட்டானே வேற வேணா மாடு இங்கே இது எப்படி போடுறோம்? ஓகே போடுறாங்க, பிரச்சனை ஒன்றும் செய்யாதா, தலை சுத்தாதா? இந்த பச்சை இலையா உங்களுக்கு வாழ்க்கையில பழக்கம் இல்லைன்னு. இது வெத்திலையாண்ணா, இதுக்கு பேர் வெத்தில. நார்மலா இங்க ட்ரெடிஷனலா இங்க போடுறது போடுறதோ. ஏன்டா வேற எந்த இப்ப எங்களோட ஹியூமன் எவல்யூஷன் இருக்கு தானே, என்ன அதுல பேசிக் தியரி கொஞ்சம் இந்த எங்களோட மனித பரிணாமத்துல பேசிக் தியரி கொஞ்சம் இருக்கு. வந்து நாங்க ஏப்ஸ்ல இருந்து மனிதன் ஆகிறதுக்கு வந்து உதவினது ஃபர்ஸ்ட் வந்து போதை உண்டு. முதல் கண்டு அது பின்னால நம்பலாமா போட்டது மாமா? இவன் சொல்றத நம்பலாம். அது எத்தனை எப்படி கொஞ்சம் ஒரு வருஷம் கொஞ்சம் நடு கேட்டுக்கு வாங்க, மாறதான் மாறிங்க கேட்டுக்க வாங்க. எருமை மாடு போகுது பாருங்க. எருமை மாடா? எவ்வளவு எருமை இல்லை, அது கலரை பாருங்க. என்ன மேடம் அதுக்கு நல்ல பேர் மிக்சிங் ஆனவங்க காஷ்மீராவோ எக்ஸ்பென்சிவான சாமான். இது கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா மாடு போல வேற ஒண்ணு இல்ல, மெட்ட மாட்டோட சேர்த்து விட்டா அந்த பிரச்சனை வரும். எருமையில 3 இனம் இருக்கிறா. எனக்கு ஓனதான் பிடிச்சிருக்கு, நல்ல வடி சும்மா இருக்கேன். ஒரு நம்ப மாட்டாங்க எருமை மாடு. ஆனா எருமை மாடு இல்ல போலாம் கிடக்கு. எருமை அங்க கொண்டே கொடுத்துனாங்க குழந்தை அதோட தாயோட போது அதே தாய் 300 ரூபா தாய்னா இந்த மூத்த கண்டு தாமண்ணே. அவ அக்கா தங்கச்சியா குட்டி இங்க வாங்க, மாமா கூப்பிடுறாரு வாங்க. நல்ல வடிவம் வந்து எருமை மாடு கண்டு போது வித்தியாசமான ஒரு கண்டு சேத்துல கடந்துதான் கலர் மாறுறது. நல்ல வடிவா இது பத்தி நாள் போட்டு இந்த கண்டு ஒரு அல்பினோவும் இல்ல, வேற ஏதோ ஒரு இனம். என்னன்னா அவன் இது வந்து வெப்பம் தாங்க அது எருமை தான் ஏசி கூலர் வந்து அதான் வெள்ளை எருமை பார்த்துக்கீங்க, வெள்ளை எருமை அல்பினோ. புது ஹோமோ சேப்பியன் புது வேற என்ன அல்பினோ இருக்கு தனி வெள்ளை தாங்க. எனக்கு என்ன பலதாக்க என்ன இப்படி என்ன செய்யும் கிருகுறாண்டு வருமோ இன்னொரு மணியர் பாத்தீங்கன்னா களிமண் வையும். இது வந்து அதிக வகையான தொல்லியல். சுறா விட்ட களிமண்ல மாட்டு சாணகம் சப்பி சாப்பிடலாம். கொஞ்சம் இதுல நாங்களுக்கு பொம்பளை காட்டுல வந்து மனித நாகரிகத்தின் அடிப்படையான விஷயங்கள் நிறைய நடந்தது தெரியுமா? இந்த இடத்துக்கு பேர் இருக்கணும், தேவியறிய பாளையன்னு ஒரு பாளையம் சொல்லுவாங்க. தேவியன்னு ஒரு காட்டு வாசிப்பன் கேட்டுக்கொண்டில் இருக்கிறேன். உளவி மூணு இப்ப போட்டு எடுத்த நீ ஓடலாம் வேற மாதிரி கேட்கறதுக்கு. சரி தேவி பாலை, தேவி ஏறிய பாலை. அந்த பாலை மரம்னா தனி பாலை நல்ல உயரமா இருக்கு. வித்தியாசம் உள்ளுக்கு இதுக்குள்ள போகணும். அது மாதிரி குழாய் மூட்டை இருக்கு, பண்டி அவன் சொல்ற எல்லாம் உண்மை உண்மை கேளுங்க. அப்படியே இங்க இருந்தா ஆனா இங்க ஆதிவாசிகள் கடைசியா கண்ட தலைமுறை வேண்டி அப்பா கண்டிருக்கிறார். குலையெல்லாம் கட்டினபடியே ஆக்கள் இருந்தீங்க. நான் இன்னைக்கு 10 முந்தி 10 தான் வந்து இப்ப கொஞ்சம் நட்டாங்கடல் பக்கங்கள் வந்து இயக்கம் வந்து திருப்பி பிடிச்சி குடியேறினது. இவங்களுக்கு என்னன்னே தெரியாது, அடிவாடு கிடிவாடெல்லாம் தெரியாது. ஆமிக்கெல்லாம் பழையாடி கொண்டு இங்க ராக்கி இருக்கிறாங்க. இங்க கேட்டாங்களே கொண்டு அங்க விட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது என்ன விளங்கப்படுத்தி அவங்கள எல்லாரையும் கொண்டே குடியேறி நட்டாங்கன்னு பக்கம். கடைசியா நான் ஒரு எபிசோடு கேட்க வரையும் வந்த ஆக்கள் இருந்தேன். இப்போ இருக்கிறாங்க. நீங்க அந்த ஆக்கள் இருக்கு. என்ன செய்யணும்? அவன் தனி வீடா தேவியர்ன பாளையம் ஒரு பாலையா தேவியான ஒரு காட்டு வாசிப்பன் சரியான மரங்கள் ஏறக்கூடிய அந்த இப்ப வரையும் இங்கேயும் ஒரு தடவை மீறல. அந்த பாலையில தனி பாலை உண்டு, கிளைகள் ஒன்றும் இல்லை. நேர போய் அங்க மேலதான் இருந்தோம். அது தேவி ஏறி அதுல இருந்து பாப்பாளாம் மிருகங்கள் வருதான்னு சொல்லி. வேட்டைக்கு இல்லையா தங்களை வேட்டைக்கு தானே ஐயா சிக்னல் தகவல் தொடர்பாளர் மாதிரி நீ சொல்ல. சரி இப்ப வந்தவரை பார்த்துட்டேன். அதுக்கு அப்படியான அது பிரகராகினவோ அது அப்படியா இடங்கள் நிறைய இருக்கு. காலந்து பேசிக் என்னண்டா காடண்டா எங்களுக்கு என்ன தெரியும், மிருகங்கள் இருக்கிற ஒரு இடம்னா தெரியும். ஆனா மனித பெருநாவங்களும் இங்க வாழ்ந்து வளர்ந்து அப்படி எல்லாமே வந்து பெருநாவம் அடைஞ்சு வெளியில வந்திருக்கிற விஷயங்கள் வந்து 2007 2006 ஆண்டு வரையும் அப்படியான ஆக்கள் இருந்திருக்கீங்க.
வெளியுலகம் தெரியாத மனிதர்கள் யானை போல சுற்றுக்காங்க இந்த காட்டுக்குள்ள ஏன்டா சாப்பிட்றது பக்கத்தான் படுத்துக்கிறாங்க எனக்கு ஒரு மத்தி 5 போய் கலைஞ்சு கேட்கும் யானை இந்த வீடுகளை படுத்துறேன் வீடு கட்டி இப்போ சோளா கொடுத்தேன் விடுதலும் இந்தியாவோ ஜப்பானோ என் கொடுத்த 10 லட்சம் காணாண்டு பணம் 10 லட்சம் கட்டி நிலைகள் வேணுமா படத்துல கட்டி எல்லாம் கரிசல் காடு இங்கே போனா சோளா காடு வந்து இப்படி இருக்காது பெரிய மரங்களும் இப்படி மூடி இருக்கு பகல்ல வெளிச்சம் வராது பகல் மத்தியானம் போனா சூரியனுக்குள்ள பெருசா படாது அந்த அளவுக்கு ஃபுல்லா இருக்கு நல்லா குளிர்மையா இருக்கு இதுக்குள்ள ஓடுறதுக்கு ஒரு இந்த டிஸ்கவரி இந்த பைக் இருக்குல்ல எதுவும் ஃபீல் அப்படி ஒன்று கொண்டு வந்தா அப்படி தெரியும் எல்லாம் வந்து போறோம் கொண்டு வச்சாமலாம் இறங்கி கடைசி நான் ஆடு மாடா இருந்திருப்பாங்க போன ஜென்மத்துல சப்பி தப்புறாங்களாப்பா இந்த வெத்தில ஐயோ இப்போ நான் 10 வருஷம் இருக்கும் 10 வருஷம் வந்து இவதான் மேப்பிங் செய்ய 10 வருஷத்துக்கு காடெல்லாம் போய் ஜிபிஎஸ் அடிச்சீங்களா ஒரு 6 மணிக்கு நடந்தவனா பின்னேரம் 6 மணிக்கு அங்கே வச்சுருந்தோம் நாங்கள் திருப்பி அடுத்த நாங்கள் கிட்டே வந்துட்டு நடந்து போனீங்களா 4 நாள் காட்டுக்கு மானுக்கு வழியை குறுக்க வாங்கி என்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவாங்க ஜானைக்கு வடிவ குறுக்க வாங்குவாங்களாம் முக்காதல் கொண்டு வர தண்ணியெல்லாம் முடிஞ்சு கடைசி மோட்டர் தண்ணி குடிச்சிடாங்க அவன் காலேஜ் பிடிக்கணும் நாங்கள் போய் குடிக்க நான் வந்து கொதிக்க அந்த தண்ணி எடுத்து அப்படிலாம் தண்ணி விட வெடி விட தூக்க தூக்கிது சென்னை மேல ஆகுது சரி அதுக்கு என்னென்ன பயன்படுத்தணும் ரெட்டை இல்ல போட்டினா வேற லெவல் போட ரெண்டு புறமாக இருக்கு ரெட்டை வயதுல லட்சுமி ஆராய்ச்சி பண்றோம் வாயில போட்டு சப்பினா விடிய காலம் லட்ச கணக்கில் பணம் வரும் விடிய திறந்து காய்ச்சி கொண்டு ரெண்டு போகும் ரோசி இங்க பாங்க ரோசி நீ அழகா நாடுற ரோசி நெருப்பு மூட்டோட தான் இருக்க போறீங்களா இல்ல இதுக்கோட நெருப்பு மூட்ட போறீங்க இருக்கிறது நெருப்பு மூட்டை வேணும் கொட்டில தள்ளி அங்க இருப்போம் இருக்கலாமா இல்ல கொட்டில் தள்ளி ஒரு வட்டே ஒன்று இருக்கு அதுல இருக்கலாம் எனக்கு கொஞ்சம் சேவா இருக்கும் மூட்டோட என்ன எதுல இப்ப எங்களை யானை காவலுக்கு ஹய பண்ணிருக்கணும் இந்த மூலையில நாட்கூலிக்கு முதல்ல தகன குளக்கட்டா இறங்கினோன்னு சும்மா கட்டினாங்க சோதாரி அம்மா சொன்னா நம்பர் இல்லையா தம்பி இந்த பன்னி காடு எடுக்க போய் குளிர்கள் பனி எடுக்க இங்க எந்த நாளைக்கு நீங்க பார்லிமெண்ட்ல கதை கேட்க இந்த அனுபவங்கள் எல்லாம் ஒரு பாடமா இருக்கு சொல்லலாம் வீட்டுல சோத்தை போட்டு தருவாங்க சாப்பிட்டுட்டு கையை கழுவி போட்டு அதுக்கு ஒரு படுக்கிறதுக்கு விட்டுட்டு வந்து இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாக்குமாரு இதெல்லாம் பழகும் இங்க பொன்சாய் விளாத்தியே பார்த்தீங்கன்னா பொன்சாய் இந்த பழகி நான் என்ன 100 வருஷமே இல்லை திருப்பியும் 100 வருஷம் பெருவா இல்லை இல்லை இங்கால இந்த என்ன விழா கல்விழான்ற இடம் இருக்குல்ல என்ன துணுக்காதான் கல்விழான் ஃபுல்லாக விழாமல் இருந்தாங்க இங்கால எல்லாம் அங்கால இங்கே வந்து சொல்கிறேன் கொஞ்ச நேரம் போக வடியை கொளுத்துவாங்களா அதை வச்சு அடையாளங்க பார்க்கலாம் வடியை கொளுத்துவாங்க கல்விழானுக்கு போகிற வடியோ டம்படி தூரத்துல சத்தம் வரைக்கும் இங்கே ஓட்டா டொமின் இருக்கும் உண்மையாதான் நெல் வெட்டு நடக்குது அங்கால வயல் அப்போ அதுக்கு ஒரு யானை காவல் ஆட்கள் இப்போ ஒரே போன அந்த காவல் இதுக்கு ஒரே சீன வடியாக தான் தொங்குது இப்படி அதே தொங்க கட்ட வைக்கிறோம் இரவுக்கு தொங்க விடுவோம் ஏனது டைமிங் தானே வடிக்க டைமிங்ல போகும் எரிஞ்சு அந்த டைமுக்கு டமால் வடிக்கும் முழு வில்லேஜ் விஞ்ஞானியில் விஞ்ஞானி இருக்கிறாங்க தும்பில் அந்த சிகரெட் முட்டுறதுக்கு தும்பில் கடையில் வச்சுருப்பாங்க அது மாதிரி தும்பு கயிறு தும்பு கயிறு வச்சுருக்காங்க கொச்சு கயிறு காய்ச்சோன்றிருக்கீங்க பின்பக்கத்தால புலியன் வந்து இது புலிகள் வாழ்ந்த காடடா அதுக்கு என்ன சிறுத்தான் இருக்கு இதுக்கு பேசுவேன் புலியோட வந்து பொழி வாங்கினா எல்லாத்தையும் இருக்கும் நான் கையை இப்படி பிடிச்சிருவேன் உண்மையை சொல்ல இந்த கையை பிடிச்சிட்டு சின்ன ஒரு தட்டு இப்படித்தான் தட்டுறது நானும் புலி என்றுவேன் ஏன்னா மரியாதை தோணும் புலிகள் வந்து இப்ப இந்த காலத்துல பொறியியல் மௌனிச்சிட்டேன்னு சிறுத்தைகள் இருக்கு உண்மையா ஜாழ்ப்பாணம் இருக்கு
இலங்கையில புலி இல்ல தானே வேங்க புலி இல்ல சிறுத்தை மட்டும்தான் இருக்கு. சிறுத்தை என்னது உங்களை அங்க வந்தாலே அது அதால ஓடிடும் அதான் பிரச்சனை பயமே பறந்துடுவேன் கிட்ட நிக்காது இந்த நாரல போய் நான் நாசமா போகணும் இதோட போகாம இதுல சரி இந்த மரியாதை கிடைக்குமா கெத்தா இருக்கிறேன் நான் ஒரு சிங்கத்தை அடிக்கிறேன் போமா எடுப்பாங்க சிங்கம் அங்க இருக்கு எங்கட நாட்டுல சிங்கம் இல்ல ப்ரோ. நாளே சிங்கம் போட்டுருக்காங்க அங்க ஜாலவிலேயே அங்கே ஒண்ணு நான் சூல சிங்கத்தை ஒண்ணு ராக்கி கொண்டது அதுல பழத்து இருக்கும் அதுவும் சூதானே வெளியே விட்டாங்களா கொண்டே காட்டு அதுவும் சூதாண்டா. காட்டுக்கு அங்கேயும் இருக்குடா சூல பூசா ராக்கி இருக்கிறாங்க 4 சிங்கம் போட்டுருக்காங்க அது இப்படி ஜீப் பண்ணி பாடினீங்கன்னா ஒரு தூரத்துல பேசாம இருக்கு அதுவும் சூதானே ஜால காடு ஆள் என்ன கட்டமட்டு தெரியானே போனவர் ஆள் ஒரு சீக்கு வந்த பொடியன் பனி பெய்யுதுன்னு பயந்து ஓடுறார் பனிக்காம படுக்க போறான் நினைக்கிறேன் உங்களுக்கு இதை வந்து படுக்கிறேன் மைனஸ் இரவை இப்படி தரப்பால மைனஸுக்கெல்லாம் பாலப்படத்துல படுத்துனாண்டா இப்படி தரப்பால வெடிச்சுது படுத்து வந்து தரப்பால தூங்கணும் ரன்னியோடி ஓடுங்க நாளைக்கு மடிக்க அப்படிதான் படத்தை டிராக்டர் படிக்க போவோம் வேற டிராக்டர் படி மூடி கட்டிக்கணும் கூடாது அப்படி சொல்லக்கூடாது பக்கத்துல சொல்லணும் கூப்பிடுதுல